இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் லேவியராகமம் 22வது அதிகாரம் 33வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 22:33. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு இந்த கடவுளுக்கும் உபவாசத்திலே வந்திருக்கிற உங்களையும் அந்த அனுபவத்துக்குள்ளிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். யோசேப் என்கிற ஒரு மனிதன் எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். நம் அனைவருக்கும் தெரியும். அவன் அந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நிமித்தம் சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். அந்த தேசத்தின் ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ஒருவனாலும் சொல்ல முடியவில்லை. இப்போது யோசேப் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன பொழுது அவன் அந்த தேசத்தில் உயர்ந்த அதிகாரியாக அங்கே நியமிக்கப்படுகிறான். இந்த காலகட்டத்தில் இவனுடைய குடும்பத்தினர் இருந்த தேசமெல்லாம் பஞ்சத்தினால் மிகவும் கலங்கி நிற்கிறது. அவர்களும் உணவுக்காக கலங்கி நிற்கிறார்கள். யோசேப்பு இருக்கிற தேசத்திலே உணவு தானியம் இருக்கிறது. எல்லாரும் அங்கே யோசேப்புடைய வழிநடத்தின்படி கடந்து வருகிறார்கள். எல்லாரும் அந்த தேசத்திலே தங்கி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யோசேப்பும் அவன் சகோதரர்களும், குறிப்பாக அந்த தலைமுறையினர் யாவரும் மரணம் அடைந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த தலைமுறை முழுவதும் நித்திரை அடைந்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் இவருடைய சந்ததிகள் தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. எகிப்தில் மிகுதியாய் பலுகி பெருகி தேசத்தை நிறைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ராஜா அங்கே அந்த தேசத்தை ஆளுவதற்கு தோன்றுகிறான். இவனுக்கு யோசேப்புடைய சரித்திரம் தெரியாது. பழைய காரியம் எப்படி அவன் முன்னோர்களுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி சொன்னான், எப்படி அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது என்கிற செய்தி இவனுக்கு தெரியாது. இவன் இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி இருப்பதை பார்த்து இவர்கள் பெருகக்கூடாது, இவர்களுக்கு ஏதாவது உபத்திரங்களை கொடுத்து இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அதற்காக அவன் பிரயாசப்பட ஆரம்பித்து விட்டான். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே மிகுந்த பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் முட்செடியின் நடுவில் மோசேக்கு தரிசனமாகி எகிப்திற்கு அனுப்பி அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கு நேராய் நடத்துகிறார். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். அந்த ஒடுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, வேதனைப்பட்ட தேசத்திலிருந்து அவர்களை வெளியே ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த ஒரு அனுபவத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். உங்களை பார்த்தாண்டு சொல்லுகிறார், அந்த அனுபவத்திலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வருகிறேன். கைகளை தட்டி அலையில சொல்ல அல்லேலூயா. அந்த அனுபவத்தை விட்டு ஆண்டு உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே என்ன உபத்திரங்கள் எல்லாம் பட்டார்களாம். முதலாவது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6 முதல் 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பின் நாட்களிலேயே அந்த எகிப்தியர்கள், எகிப்து தேசத்து குறிப்பிட்ட ஜனம், அதாவது முதலாவது யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு போன நேரத்திலே போத்திபார் என்கிற ஒருவனுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். அப்பொழுது போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்வதற்கு கட்டாயப்படுத்துகிறாள், வற்புறுத்துகிறாள். இது எதை குறிக்குதுன்னா, அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செய்கிற, வற்புறுத்துகிற ஒரு அனுபவம் உண்டாயிற்று.
இன்றைக்கு அதுதான் உங்களை பார்த்து ஆண்டு பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம் எகிப்து தேசம்னா என்னது? அதாவது நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை யாரோ பாவம் செய்வதற்கு வற்புறுத்துகிறார்கள். நீங்கள் வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், அல்லது இருக்கிற குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற கிராமமாக இருக்கலாம், உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனம் உங்களை மதுபானம் பயன்படுத்துவதற்காக குடி என்று உங்களை பாவம் செய்வதற்கு வற்புறுத்துகிறார். அல்லது நீங்கள் பரிசுத்தமாகத்தான் வாழ நினைக்கிறீர்கள், உங்களை சுற்றிலுமாயிருக்கிற ஏதோ ஒரு நபர் அல்லது பலர் நீ பாவம் செய், என்னோடு கூட பாவம் செய் என்று நீங்கள் ஒதுங்கி போனாலும் உங்களை வற்புறுத்துகிறார்கள். தான் எகிப்தின் அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இங்கு இருக்கிற ஒரு சிலர் கண்டிப்பாக நீங்கள் இருக்க வாய்ப்புண்டு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? நான் பரிசுத்தமாகத்தான் வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னை வாழ விடவில்லை, என்னை நெருக்குகிறார் என்று சொல்லுகிறார். அதுதான் எகிப்து. அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். அந்த அனுபவத்திலிருந்து நான் உங்களை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வருவேன். இரண்டாவது பாருங்க, எகிப்து தேசம் எப்படிப்பட்டது? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன், யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தொருளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும், நல்லா கேளுங்க, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஒரு வேலை, ஏதாவது ஒரு தந்திரமான காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த எகிப்தின் அனுபவம் அதுதான். எகிப்து தேசத்து அனுபவம். நாம் பெருகக்கூடாது, நம்முடைய தொழில் பெருகிவிடக் கூடாது, நம்முடைய வியாபாரம் பெருகிவிடக் கூடாது, நம்முடைய குடும்பங்கள் வளர்ந்து விடக்கூடாது. இதை எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்று பிசாசும் மனிதர்களும் உபாய தந்திரத்தை செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் எகிப்து தேசத்தின் அனுபவம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறீர்கள், முன்னேற வேண்டும், எப்படியாவது உழைத்து முன்னேற வேண்டும், அதற்காக பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரிகிறது, ஒரு எதிர் சக்தி உங்களை வளர விடவில்லை, உங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு போக விடவில்லை. சில வேளையில் அது மனுஷ ரூபத்திலே சாத்தான் மனிதர்கள் வழியாக கிரியை செய்து கொண்டிருக்க, அல்லது சில வேளையில் நேரடியாகவே பிசாசு போராடலாம். நீங்கள் பெருகாம எத்தனை வருஷமா நீங்க சிந்திச்சு பாருங்க. கடந்த உங்க வாழ்க்கையில ஒரு 2 வருஷ அனுபவத்தை பாருங்க, ஒரு 5 வருஷ அனுபவத்தை பாருங்க, அல்லது ஒரு 10 வருஷ அனுபவத்தை திரும்பி பாருங்க. நீங்க பெருகி இருக்கீங்களா, வளர்ந்திருக்கீங்களா, உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்கா, ஒரு வீடு கட்ட முடிஞ்சிருக்குதா, அல்லது கடன் பிரச்சனை மாறி இருக்குதா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட மேன்மைக்கு வர முடிஞ்சிருக்க முடியல. இதுதான் எகிப்தின் அனுபவம். இதுதான் எகிப்து தேசத்தில் நீங்கள் இருக்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை விட்டு, இந்த அனுபவத்தை விட்டு நான் உங்களை கானான் தேசத்துக்கு நேராக புறப்பட பண்ண போகிறேன். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகிவிடக் கூடாது என்று சத்துரு வைத்திருக்கிற உபாய தந்திரத்தை முறித்தறிந்து அந்த இடத்தை விட்டு நீங்கள் பலுகி பெருகுவதற்கான ஒரு இடத்திற்கு நேராக உங்களை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக எகிப்து தேசத்தின் அனுபவம் என்ன பாருங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. சுமை யார் சுமப்பார்கள்? நல்ல கவனமா கேளுங்க, முக்கியமான ஒரு இடம்.
கடந்த நாட்களிலே ஒரு தம்பி என்னை பார்ப்பதற்கு வந்தான். அவன் ஒரு சில வருடங்களாக சில கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுவான். அப்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக என்னை சந்தித்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ ஞானஸ்தானம் எல்லாம் பெற்று விட்டாயா, ஆண்டவருக்கு உன்னை முழுசா அர்ப்பணித்து விட்டாயா என்று சொல்லி கேட்டேன். அவன் சொன்னா, நான் ஆண்டவருக்கு தான் வாழ்றேன் பிரதர், அந்த ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலன்னு சொன்னான். நான் ஏன் நீ எடுக்கல அப்படின்னு சும்மா அவன்கிட்ட கேட்டேன், அன்பா கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னான். அதனால அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது படிச்சு பார்த்து அதை ஃபில் பண்றதுக்கு எனக்கு தெரியாது, அதனால நான் எடுக்காமலேயே நாட்களை கடத்திட்டு இருக்கிறேன். அவன் என்ன வேலை செய்யணும், திருமணம் நடக்கல, என்ன வேலை செய்யறான்னு அந்த தம்பி சுமக்கிற தேங்காய் சுமக்க போவான், மண்ணு சுமக்க போவான், படிப்பறிவு இல்லை. அப்போ ஒரு காரியத்தை நான் உணர்ந்த ஆவியில, பிசாசு என்ன செய்து வைத்திருக்கிறான்னா, அவனை படிக்க விடாம வைத்தாதான் அவன் சுமை சுமப்பான். நல்லா புரிந்து கொண்டுங்க. அதாவது அவன் சுமை சுமக்கணும்னா அவன் படிக்க கூடாது. படிச்சவங்க சுமை தூக்குவாங்களா? ரேர், ரொம்ப கஷ்டம். சுமை சுமக்கிற வேலை மேக்சிமம் படிப்பில் குறைந்தவர்கள் தான் செய்வாங்க. அவங்களை தரக்குறைவா பேசல, ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை தெரியாது. கம்ப்யூட்டர் பத்தி படிச்சிருந்தா கம்ப்யூட்டர்ல வேலை செய்வோம், பிஎட் முடிச்சிருந்தா டீச்சரா போயிடுவோம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இன்ஜினியரா போயிடுவோம், இன்னும் நம்ம லாய பத்தி படிச்சிருந்தா லாயரா போயிடுவோம், பைபிள் காலேஜ் படிச்சா பாஸ்டரா போயிடுவோம். இப்ப படிப்பே இல்லையா, அப்ப என்ன வேலைக்கு போகிறது? பாருங்க, நிறைய குடும்பத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு தடை. இங்க இருக்கிற நிறைய பெற்றோர்கள் கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம். சில பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8th வரையில வருது, 9th 10th வரும்போது ஒரே பிரச்சனை. ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு பயம், அல்லது படிக்க மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது புஸ்தகத்தை கையில் எடுத்தால் ஒரு தலைவலி, அல்லது ஒரு வயிற்று வலி, அல்லது எக்ஸாம் நாட்கள்ல பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எக்ஸாம் எழுதுவதற்கு காலில் போய் உட்கார்ந்தா ஏதாவது ஒரு பலகீனம். இதுக்கு காரணம் என்ன? எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாங்க தெரியுமா? சுமக்க வைக்கணும், பண்டக சாலையை கட்டணும், இதுல இன்ஜினியர் எல்லாம் இருப்பாங்க, போர்மேன் எல்லாம் இருப்பாங்க, சூப்பர்வைசர் எல்லாம் இருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு சுமக்கணும், கல்லும் மண்ணும் சுமக்கிற வேலை கொடுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்பதான் அவங்க ஒடுக்கப்படுவாங்க. தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்கள் வளர்ச்சியின் பாதைக்கு போக கூடாதபடி சில வேளையில் உங்கள் சந்ததிகளை பிசாசு இப்படி அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் படிக்கவில்லை, திடீர்னு ஸ்கூலுக்கே போக மாட்டோம், படிக்க மாட்டோம். சில பிள்ளைங்க காலேஜ் போனாலும் நிறைய அரியர் வச்சிருப்பாங்க, எல்லா பாடத்துக்கும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அது ஒரு பிசாசுடைய ஒரு பயங்கரமான தந்திரம். இதுதான் எகிப்தின் அனுபவம், இதுதான் எகிப்து தேசத்தின் அனுபவம். நம்மை ஒடுக்குகிறது, நம்ம நினைத்த அளவுக்கு மேல போக. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து கனவு காண்றாங்க, பிள்ளைங்க படிச்சவங்களை காப்பாத்திடுவாங்க, ஒரு நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அதுக்குன்னே கடன் வாங்கி செலவு பண்றாங்க, லோன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கி செலவு பண்றாங்க. ஆனா கடைசியில் ஒன்னில்லாம போயிடும். இந்த அனுபவம் இன்றைக்கு மாற்றப்படுகிறது. இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு முறித்தெறிய போகிறார். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அதாவது சுமை தூக்கத்தக்கதாக ஒன்று இல்லாத நிலைக்கு அப்படி தாழ்த்த பார்க்கிற அந்த கிரியையை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுவார். அடுத்தபடியாக எகிப்து தேசத்தின் அனுபவம் என்ன? யாத்திராம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராம் 1:12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஏன்னா இவங்க பெருகிட்டு தான் இருக்கிறாங்க, எரிச்சல் உண்டாகுது. நம்ம கொஞ்சம் வளரும் போது சிலருக்கு எரிச்சல் உண்டாகும், பார்த்திருக்கீங்களா? என் மேல எரிச்சல் இருக்குதோ என்ன பொறாம இருக்குன்னு தெரியாது, அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா உங்க அனுபவத்தை நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்சம் வீட பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சா போதும், சிலர் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. உங்க வீட்டுல காம்பவுண்ட நீங்க கொஞ்சம் கட்டுனா போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, தூரத்தில் இருக்க ஒரு ஆள் பேசார். நீங்க ஒரு கார் வாங்கினா போதும்,
அப்புறம் ஒரு சிலர் பேச மாட்டாங்க. உங்க பிசினஸ் கொஞ்சம் வளர்ந்தா போதும், சிலர் பார்த்தாலும் அவங்க முகமே மாறிடும், எரிச்சலோட பார்ப்பாங்க, பொறாமையோடு பார்ப்பாங்க. நம்மை பார்த்து ஜனங்கள் எரிச்சல் அடைகிறார்களே, நம்மை பார்த்து ஜனங்களை எரிச்சலைய பிசாசு தூண்டுகிறானே, இதுதான் எகிப்து தேசத்தின் அனுபவம். கைகளை தட்டி அலையிற சொல்ல அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் உங்களை பார்த்து எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறி வருகிற அந்த நாட்களில் ஒரு கூட்டம் உங்களை பார்த்து எரிச்சல் அடைந்து உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். இந்த அனுபவத்துக்குள்ளிருந்து தேவன் உங்களை சற்று வெளியே கொண்டு வருகிறார். எரிச்சல் இல்லாத இடத்திற்கு, பிரச்சனை இல்லாத இடத்திற்கு, உங்களை பார்த்து பொறாமை படாத ஜனங்கள் இருக்கிற இடத்திற்குள் தேவன் கொண்டு வர போகிறார். இந்த சூழ்நிலை மாறப்போகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கூட சொன்னார், நீ உன்னுடைய தேசத்தின் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அவன் அப்படியே போனான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நான் நினைக்கிறேன் சொந்த தேசத்துல இருந்திருப்பான்னா நல்ல பொறாமப்பட்டிருப்பாங்க போல. அதனாலதான் இனி ஒரு தேசத்துக்கு போனான்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, சில வேளையில உங்களுக்கு கூட அப்படியான நடத்தல நீங்க பிடிச்சிட்டு இருக்காதீங்க. சிலர் பழைய வீட்டிலேயே பிடிச்சிட்டே இருப்பாங்க. சிலர் பழைய கார், ராசியான காரன் அதே வச்சுட்டு இருப்பாங்க. ஓட்ட காரானாலும் மாத்த மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பழக்கம், குடும்ப வீட்டுக்கு தான் சண்டை. ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் வேண்டாம் ஐயா, 4-5 அண்ணன் தம்பி ஒரே பிரச்சனை, நான் தான் கல்லு தூக்கி வச்சேன், நான் தான் மண் வெட்டி போட்டேன், நான் தான் நிலக்கால வச்சேன், நான் தான் வேலை செய்து கொடுத்தேன் அப்படின்னு பிரச்சனை. இது வேண்டாம், உனக்கு ஒரு புதிய வீட்டை நான் கட்டுறேன், கொஞ்சம் வெளியே வா. நம்ம வர மாட்டோம். சிலர் ஆண்டவர் வெளியே வான்னு சொன்னாலும் வர மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எரிச்சல் அடைகிற ஜனங்கள் நடுவிலிருந்து உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டியாலே சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இந்த எகிப்து தேசத்தின் அனுபவம் என்ன பாருங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், சாந்தும் செங்கலுமாய் இவைகளை செய்யும் வேலையினாலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும், வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். பயங்கரமான வேலை போல கொடுக்குறாங்க. சுமக்க வச்சு சாப்பாடெல்லாம் ரொம்ப கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பைபிள் சொல்லுகிறது, இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களா, ஜீவன் கசப்பாயிச்சு அப்படின்னு அர்த்தம். வாழ பிடிக்கல, இப்படி வாழ்ற காட்டுல சாகலாம்ப்பா. சில சொல்ல பார்த்திருக்கீங்களா, என்ன வாழ்க்கை, செத்துலாம் போல இருக்கு. இந்த குடிகார மனுஷன் வாழ்ற காட்டும் செத்து போயிடலாம். இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் எப்படி வாழ முடியும், சாகலாத விட எனக்கு எதுக்கு பிரச்சனை. புருஷன் ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை, பிள்ளைகள் மறுபக்கம் பிரச்சனை, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம். இதான் ஜீவன் கசப்பாகிற அனுபவம். அதான் தற்கொலை செய்கிறார்கள். ஐயோ, இந்த பிரச்சனை எங்களுக்கு எதுக்கு, அதை விடையிலும் மரணம் லகுவென்று மரணத்தை தேடுகிறார்கள். மரணம் சாதாரண காரியம் அல்ல. ஒரு வயதான நிலையில் கூட ஒரு மனிதன் மரிக்க வேண்டும் என்று அந்த மரண நேரம் வரும்போது பயப்படுவார்கள். கிறிஸ்துக்குள்ளே நன்றாக இருக்கிறவர்கள் வாஞ்சிப்பார்கள் போகலாம் பரலோகத்துக்கு என்று. ஆனா எப்படி துணிகரமாய் சாக துணிகிறார்கள், எப்படி தூக்கு கயிறை மாட்டுகிறார்கள், எப்படி விஷத்தை குடிக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில வருகிற பிரச்சனை இந்த உயிரை விட பெருசா தெரியுது. நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாதப்ப, அதோட செத்து போயிடும். அதான் ஜீவனை கசப்பாக்குற அனுபவம். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? எப்போதும் சொல்லுகிறீர்களா, வாழ பிடிக்கவில்லை, நான் சாகலாம் என்று இருக்கிறேன் என்றால் நான் செத்துதான் போக போறேன். புருஷனை பார்த்து பேசலாம், நீ தான் வச்சுட்டு இல்ல ஆண்டுட்டே இரு, நான் சாக போறேன். அல்லது புருஷன் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ உலகத்தை ஆண்டு கொண்டே இரு, நான் சாக போறேன். பிள்ளைய உங்களை பார்த்து சொல்லலாம், இல்ல நான் செத்துருவேன். இல்லை, அந்த அனுபவம் மாறுகிறது. உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட அந்த நிலை, உங்கள் ஜீவன் கசப்பாய் தெரிகிற நிலை மாறி இந்த உலகத்தில் வாழ முடியும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுவோம். எங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற நாட்கள் 70 வருஷம், பலத்தினால் 80. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பூரண ஆயுசு நாட்கள். இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தருக்காக வாழுவோம். நாங்களாக மரணத்தை குறித்து முடிவெடுக்க போவது இல்லை.
தேவன் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தை தந்திருக்கிறார். அது ஒரு நல்ல வாழ்க்கை, நான் வாழ்ந்து முடிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த மைதானத்தில் இருக்கிற அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் வரப்போகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுயா. தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் விலகுகிறது. மரணத்தை பிறப்பிக்க நினைக்கிற ஆவிகள் விலகி போகிறது. உங்கள் ஜீவனை கசப்பாக்கி உங்கள் வாழ்க்கையை வெறுப்பை கொண்டு வந்து உங்களை சாகடிக்க நினைக்கிற கட்டுகளை தேவன் இன்று இரவு இந்த ராத்திரி வேளையிலே உடைத்துக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லலுயா. மரண திகில் உங்களை விட்டு விலகுகிறது. ஏனென்றால் இயேசு ராஜா நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லலுயா. இனி உங்கள் குடும்பத்தில் அகால மரணங்கள் இல்லை, ஜீவன் கசப்பாய் இருக்கிற அனுபவம் இல்லை, சந்தோஷமாய் வாழுவீர்கள். ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சந்தோஷமாய் வாழ போறீர்கள். கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் சிருஷ்டித்துக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் அந்த நோக்கத்தை ஓடி முடிப்பேன் என்கிற மகிழ்ச்சியோடு கூட இந்த உலகத்தில் நீங்கள் வாழ போகிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சிலரை விட்டு அந்த கட்டுகள் உடைவதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். மரண கட்டுகள் தெரிவடுவதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஜீவனை கசப்பாக்குற அனுபவம் தான் எகிப்து தேசத்தின் அனுபவம். அடுத்தபடியாக பாருங்க, எகிப்து தேசத்தின் அனுபவம் என்ன? யாத்ராம் 1ஆவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராம் 1:16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். கவனமா கேளுங்க. எகிப்தில இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவம். ஏன்னா அந்த ராஜா நினைக்கிறான், ஆண் வாரிசுகள் தான் இருந்தா இவங்க இன்னும் பெருகுவாங்க. ஏன்னா கடாதான் பைபிளை வாசிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, ஆடு இல்ல. ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே ஆண்கள். அதனால் நான் சகோதரிமார்களை ஒதுக்கி பேசவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு வீட்டுல 2 அல்லது 3 பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அது கூட ஒரு ஆண் பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். இல்லைன்னா அவங்க தான் எல்லா இடத்துக்கும் போனோம், ஒரு அண்ணன் இருக்க மாட்டானா, ஒரு தம்பி இருக்க மாட்டானான்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்கன்னா அவங்க ஆம்பளை சிங்கம் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆம்பளை சிங்கம் பொம்பளை புலின்னு சொல்லுவேன். இல்லையா? ஆனா உண்மையிலே பைபிளை பார்க்கும் போது அப்படித்தான். பிசாசு என்ன செய்யறான் பாருங்க. இந்த எகிப்தில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுவாங்க நாம் கண்டுபிடிச்ச உடனே சொல்றான், பிரசவம் நடக்கும் போது அந்த காலத்துல யாரு பிரசவம் பார்க்கிறது? மருத்துவச்சிகள். நான் சின்ன சிறுவனா இருக்கும் போது கூட எங்க ஊர்ல மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு ஆயா உண்டு. அவங்க ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லுவாங்க. அவங்க நர்ஸ், பஞ்சாயத்து நர்ஸ். அவங்கள தான் போய் கூட்டிட்டு வருவாங்க வீட்டுகளுக்கு. அவங்க வீட்டுல ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்த்து விட்டு போகும்போது ஆம்பளைங்க நைட்டு டார்ச் கொண்டு அவங்களை கொண்டு விடுவாங்க. இப்ப அப்படியா? பிரசவம்னு சொல்றதுக்கு, அதாவது கன்சீவ் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் அல்லையா, பெட் ரெஸ்ட், எங்கேயாவது ஏசி ரூம்ல அதுக்குன்னே 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ற காலத்துல இருக்கு. ஆனா அன்றைக்கு அப்படி கிடையாது. ரேர். ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு ஆள், ஒரு குடும்பம் 100க்கு 1 ஆள் செலவு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒரு காலம் அப்படிதான் இருக்கு. ஆனா மருத்துவச்சிகிட்ட ராஜா சொல்றான், நீ ஒண்ணு செய்யணும், அங்க போய் பிரசவம் பார்க்க போகும்போது பாம்பளை பார்த்தீங்கன்னா மருத்துவச்சி தான் எடுத்து குழந்தைக்கு தொப்புல வெட்டுவாங்க. அல்லேலூயா. முதல்ல எடுத்து தண்ணி கொடுப்பாங்க. அப்பா பிள்ளைக்கு அம்மா எல்லாம் பக்கத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க பிள்ளைய. அந்த நேரத்துல ஒரு பாய்சன் ஏதாவது ஒரு வாயில் ஏதாவது ஒண்ணு போட்டுட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இதுவரை கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக வரையிலும் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதுல குடும்பத்தில் இருக்கிற மூதாட்டிகள் அந்த பிள்ளைகளை கொன்றுவாங்க. எப்படி கொல்லுவாங்கன்னா, அந்த பிள்ளைகள் பிறந்த உடனே நெல்லை வாயை திறந்து உள்ள போட்டுருவாங்க. அது தொண்டையில போய் மாட்டி செத்து போயிடும், யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அரசாங்க தொட்டில் குழந்தை நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தோடனே ரகசியம் அந்த பிள்ளைகளை கொண்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அது அரசாங்கம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கொல்ல சொல்றான், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நம்முடைய குடும்பத்திலே ஆண் வாரிசுகளை பிசாசு எகிப்து தேசத்தின் அனுபவத்துக்குள்ளே அழிக்க முயற்சி எடுப்பான். ஆண் வாரிசு தான் அதிகமா அழிப்பான். அப்படின்னு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு இருக்காது.
சில குடும்பத்தில் ஆண் வாரிசு இருக்கும், வெறும் பாவத்துல சிக்கி இருக்கணும். எல்லாம் 24 மணி நேரம் லக்கம் பிறக்க இருக்காது, குடிச்சிட்டு நடக்கும். பார்த்துருக்கீங்களா? இது அதுக்கு நினைப்பாங்க இது இருக்கு, அதோட இல்லாத இருந்தா நல்லா இருந்திருக்கு. ஆடு மாடு கூட நல்லா இருக்கும், அதோட மோசமா நடப்பான். சில ஆண் வாரிசை பார்த்தீங்கன்னா மந்த புத்தியா இருக்கும், ஆனா அப்படி நம்ம ஒரு பண்ணல அப்படியே நடக்கும், ஒன்னும் புரியாது. சாத்தானுடைய தந்திரம் ஆண் வாரிசுகள் அடிக்கிறது. சில குடும்பத்தில் ஆண் வாரிசுகளை பிசாசு விபத்திலே சிக்க வைத்து கொலை பண்ணுவான், விபத்தில் அடிச்சிடும். நீ நம்ம மாவட்டத்தில் இந்தியாவில் சாதாரண 2 சக்கர வாகன விபத்துல 15, 16, 17, 20, 22 வயசுல பிள்ளைங்க நிறைய மறிக்கிறாங்க. அவ்வளவு வேகமா போறாங்க. எல்லா வாகனமும் நம்ம ரோட்டுக்கு தேவையே இல்லாத அளவுக்கு அவ்வளவு பவர் உள்ள வாகனங்கள் இறக்குறாங்க கம்பெனிக்காரங்க. அவ்வளவு வேகமா போறாங்க, அடிச்சு போய் விழுறாங்க. எத்தனை பேர், எத்தனை வாலிப பிள்ளைங்க, அம்மா அப்பா தான் அந்த பிள்ளையோட மரத்தை நினைச்சு கலங்கி வாழ்நாள் முழுவதும் உயிரோடு மறித்துக் கொண்டிருக்காங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசை வேறு தற்கொலைக்கு நேராகவோ அப்படி கொண்டு போயிருவாங்க. அப்ப நல்லா புரிந்து, எகிப்து தேசத்தின் அனுபவம் ஆண் வாரிசுகள் மேல் கை வைப்பது, கொலை பண்ணுவது, அழிப்பது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் கடந்த கால அனுபவங்களில் உங்கள் அண்ணன் தம்பி அல்லது உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் உலகத்தை விட்டு கூட பிசாசு எடுத்திருக்கலாம். நீங்கள் விஷயத்தை புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த அனுபவத்தை மாற்றுகிறார். இனி உங்கள் குடும்பத்திலே ஆண் வாரிசுகளாலும் சரி, பெண் வாரிசாலும் சரி, அவர்கள் மேல் பிசாசு கை வைப்பது இல்லை. கைகளை தட்டியாலே சொல்லுயா, சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு தேவ ஊழியக்காரனாய் இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல் சாத்தானுக்கு கை வைக்க அனுமதி இல்லை. கைகளை தட்டியாலே சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் நீடித்த நாட்களாய் வாழுவார்கள், நல்லவர்களாய் வாழுவார்கள், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை பாதித்த எகிப்தியனாகிய பிசாசு வெட்கப்பட்டு ஓடுகிறான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எகிப்து தேசத்தின் அனுபவம். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வேகமாய் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 5:1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நல்லா கேளுங்களேன். மோசேயும் போய் சொல்றான் அந்த பார்வோனிட்ட ராஜாவிடத்துல, என் ஜனங்களை ஆண்டவர் இங்கிருந்து விட சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அவன் கேட்கிறான், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? கர்த்தரை குறித்து அவர் கேட்கிறதுக்கு அவர் யார்? ஆண்டவர் யார்? ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியல எகிப்துல. இது என்னன்னா, ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் நடுவில் இருப்பதும் அந்த அனுபவம் தான் எகிப்தின் தேசத்தின் அனுபவம். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, ஆண்டவரை குறித்து அறியாத மக்களிடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தில் இருக்கும்போது அந்த மக்கள் இவர்களை ஆண்டவரை தேட விட மாட்டாங்க. உங்க வாழ்க்கை கூட சில அப்படி செஞ்சு பார்க்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் நடுவில் இருக்கும்போது நம்மையும் ஆண்டவரை குறித்து அறிய விட மாட்டார். அது நிமித்தம் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களும் பலவிதமான பாவங்களுக்குள்ள நம்ம அடிமைப்பட்டு சமாதானத்தில் இருப்போம். நாட்களே ஒரு சகோதரி, நான் வீட்டில் இருக்கிறேனா என்று சொல்லி காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் போன் அடித்து தன் மகனை நான் மாலையிலே வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஜெபிக்க கொண்டு வந்தார். அவன் நன்றாக குடித்திருக்கிறான், ஆட்டோ விட்டு இறங்குறதுக்கே சிரமப்பட்டான். என்னோட கையை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா நீங்க 21 நாள் உபவாசம் இருக்கிறதுல எனக்கு தெரியும், மன்னித்து விடுங்க. என் பிள்ளைனால எனக்கு வேதனை தாங்க முடியல. அவன் தான் கடைசியில இன்னைக்கு ஒரு அறிவாளை தூக்கிட்டு போனான். எப்படியாவது ராஜன் பிரதர்ட்ட கூட்டிட்டு போங்க, நான் திருந்திருவேன்னு சொன்னான். அதனால கொண்டு வந்திருக்க தொந்தரவு பண்ண நினைக்காங்க. அவங்க வேதனையை பார்க்கும்போது என் உள்ளம் கலங்கினது.
ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு அவன் வந்து கொண்டிருந்தான். ஆனால் நல்லவனாய் மாறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை சார்ந்த சிலர், அவனுடைய நண்பர்களை சார்ந்த சிலர், அந்த ராஜனுடைய கூட்டத்துக்கா நீ போற? அங்க போனா அவனுக்கு என்ன கிடைக்குமா? நீ ஏன் அப்படி அங்க போகிறேன்னு சொல்லி அவனை போக விடாம தடுத்து நிறுத்தினாங்க. அவனை அதே வழியில கொண்டு போனாங்க. குடிகாரனா மாத்திட்டாங்க. இங்க இருந்திருந்தானா நல்லவனா இருந்திருப்பான். நான் அவனை பார்த்து கேட்டேன், பார், கூட்டத்து வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே, உன்னை நல்லவள் படுத்தினாங்களா? ஏனென்றால் தெய்வத்தை அறியாத கூட்டம் பைபிளை குறித்து அறியவில்லை. அவர் உனக்கு என்ன சொல்லி தர முடியும்? இன்னைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவை தேடு, அவருடைய சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், ஆண்டவருடைய உபதேசம் உன்னை மாற்றும். நீ வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு கையை வைத்து ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்பினேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடுவில் அநேகர் சிக்கொண்டிருக்கு. அதான் எகிப்து தேசத்து அனுபவம். உண்மையான தெய்வத்தை அறியாதபடி இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களிடத்திலே சிக்குண்டு குறி கேட்கவும், நாள் பார்க்கவும், மந்திரவாதிகளிடத்தில் போகவும், வேசித்தனம் செய்யவும், விபச்சாரம் செய்யவும், குடிப்பழக்கத்திலே மாட்டிக்கொள்வதுமாய் சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகாதே, ஆண்டவரை தேடாதே என்று தடுத்து நிறுத்தி அப்படியே வைத்த அந்த மக்களை பாவத்துக்குள் சிக்க வைத்து அழித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களோ? இதுதான் எகிப்து தேசத்தின் அனுபவம். இதுதான் எகிப்தின் அனுபவம். தேவனை அறியாத மக்கள் நடுவில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அவருடைய வார்த்தை கேட்டு பைபிளை குறித்து அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே தூக்கி கொண்டு வருகிறார். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, உங்கள் குடும்பங்களை விடுவிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிறார், உங்கள் அண்ணன் தம்பிகளை விடுவிக்கிறார். அந்த அனுபவத்தோடு கர்த்தர் தூக்கி வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தரை அறிகிற அறிவு அவர்களுக்கு வரப்போகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்ததாக எகிப்தின் அனுபவம் என்ன பாருங்க. யாத்திராகமம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்து தேசத்தின் அனுபவம் என்ன? யாத்திராகமம் 5:14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். எகிப்து தேசத்து அனுபவம் அடிச்சு காயப்படுத்துறது, வேதனைப்படுத்த. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 10:30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். பாருங்க, கள்ளர் கையில், அதான் பிசாசின் கையில், கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். காயப்படுத்தினாங்க. எருசலேம் எரிகோவுக்கு போன மனுஷனை இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஒரு லேவியன் வந்தான், ஒரு ஆசாரியன் வந்தான், காணாதது போல் போய்விட்டான். நாட்களில் நான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது அதாவது சிடிவி கேமரால பதிவு பண்ண ஒரு காரியத்தை போட்டாங்க. ஒரு மனிதன் ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது வேகமா ஒரு வாகனம் வந்து மோதிச்சு. அந்த வாகனம் மோதினா அந்த ஆள் விழுந்து பிளட் உடம்பு போகுது. வண்டி ஓட்டிட்டு போனார், சுத்தி பார்க்கிற யாரும் காணல, வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. 2 மணி நேரமா அந்த மனுஷன் துடிச்சு ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்புறமா ஒரு வாகனம் வருது, ஒரு ஆள் நிறுத்தி பாக்குறாரு, தொட்டு அப்படியே பாக்குற, அந்த ஆள் துடிச்சுட்டே இருக்காரு, ஒன்னும் செய்யல. பக்கத்துல அந்த ஆளுடைய செல்போன் விழுந்து கிடக்கு, அதை எடுத்துட்டு வண்டியில போறான். மனசாட்சியை பாருங்கள். விழுந்து குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை காப்பாற்றவில்லை, தண்ணி கொடுக்கல, தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகல. அந்த கீழே விழுந்து காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனுஷனுடைய பாக்கெட்டில் விழுந்த செல்போன் எடுத்து வைத்து அதை அப்படியே அங்கிருந்து ஏதோ ஒரு கேமரா படம் பிடிச்சது, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கடைக்கு மேல இங்க வச்சிருக்காங்க. அதை எடுத்து நியூஸ்ல போட்டு மனசாட்சியை பாருங்கள் என்று காண்பிக்கிறார்கள். இன்றைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை வியாதி என்கிற ஒரு காயத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டது. பிசாசு ஒரு கிரியை. இன்னைக்கு அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து காயப்படுத்தினை போல சாத்தான் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறானா?
உங்களை வேதனைப்படுத்துகிறானா? உங்கள் தலையை காயப்படுத்தி வைத்திருக்கிறானா? மயிரை வேதனைப்படுத்தி வைத்திருக்கிறானா? இடுப்பை வேதனைப்படுத்தி வைத்திருக்கிறானா? எலும்பை வேதனைப்படுத்தி வைத்திருக்கிறானா? லூக்கா 13வது அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய் கூனியா இருந்தாலே அவளுக்குள்ளே ஒரு பலகீனப்படுத்துற ஆவிதான இருந்திருக்கிறது. இயேசு தேவாலயத்திலே கண்ட பொழுது பலகீனப்படுத்துற ஆவியை துரத்த அவளுக்கு விடுதலை கொடுத்தாரே. இன்றைக்கு அப்படி உங்களை குற்றுயிராக்கி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கட்டுகளை உடைக்க போகிறார். உங்களுக்கு இன்னைக்கு இயேசு சுகத்தை தர போகிறார். இந்த எகிப்து தேசத்தின் அனுபவத்திலிருந்து ஏன் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார்? நல்ல கவனம், இதான் முக்கியமான இடம். ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் உங்களை. ஏன் புறப்பட பண்ற? முதலாவது லேவியராகமம் 22:33 வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 22:33 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஏன் புறப்பட பண்ணுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனாய் இருப்பதற்காக புறப்பட பண்ணுகிறார். நல்லா புரியுங்க. 8 அனுபவங்களை, எகிப்து தேசத்தில் அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இதுல இருந்து ஆண்டவர் வெளியே உங்களை கொண்டு வரார். ஏன் கொண்டு வரார்? நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராய் இருக்கும்படிக்கு. மறந்துடக்கூடாது. சத்தியத்தை கேட்கறீங்க இன்னைக்கு. ஏன் அந்த அனுபவத்தை விட்டு, காயப்படுகிற அனுபவத்தை விட்டு, அடிமைப்பட்டிருக்கிற அனுபவத்தை விட்டு, ஜீவனை கசப்பாக்குற அனுபவத்தை விட்டு, நாம் பெருகக்கூட நினைக்கிற அனுபவத்தை விட்டு ஏன் வெளியே கொண்டு வருகிறார்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு. அதனால ஆண்டவர் உங்களை இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறார். ஒரு புதிய அனுபவத்துக்குள் கொண்டு வருகிறார். ஒரு புதிய வழியிலே கொண்டு வருகிறார். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவே. கைகளை தட்டியால் இருச்சல், அது மறக்க கூடாது. இயேசு தான் உங்களுக்கு ஆண்டவர். ஒரு காலத்திலே நானும் இயேசுவை அறியாமல் தான் இருந்தேன். மனம் போன போக்கில் நடந்தேன். இந்த தெய்வம் உண்மையான தெய்வம் எனக்கு தெரியாது. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை விடுவித்தார், அவருடைய பாதையிலே கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் ஒரே ஒரு தெய்வத்தை நம்புகிறேன், ஒரே ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறேன். அவர்தான் இயேசு. கைகளை தட்டி அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்து தேசத்து அனுபவத்தில் உங்களை வெளியே கொண்டு வரனால் நான் தான் உங்களுக்கு கடவுள். இயேசுவாகிய நான் தான் உங்களுக்கு ஆண்டவர். அதற்காகத்தான் உங்களை எகிப்தின் அனுபவத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, ஏன் அவர் அந்த எகிப்து அனுபவத்தில் வெளியே கொண்டு வருகிறார்? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 3:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கவர் நான் உன்னோட இருப்பேன். அதற்கவர் நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். போதும், நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன். இரண்டாவது, தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக. மறக்க கூடாது. முதல்ல இயேசு கடவுள் என்று நாம் நம்புவதற்கு, சொல்லுவதற்கு. அது எல்லாரும் தான் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு தான் கடவுள். ஒரு சிலுவையாவது களத்துல தொங்க விட்டுட்டு இயேசு கடவுள்னு சொல்லிடுவான். ஆனா சிகரெட் பிடிப்பான், குடிப்பான். பரவாயில்ல போட்டு. இல்லைன்னா வியாபார ஸ்தலத்துல சிலுவை போட்ட ஒரு தகடை பதிச்சு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்வான். பரவாயில்ல, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எப்படியாவது சொல்றான், இல்ல பரவாயில்ல. ஆனா இது அல்ல, இது அல்ல, இது இருக்கட்டும். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், நான் உன்னை ஏன் அந்த என்ன ஆராதிப்பதற்கு, என்னை எப்படி ஆராதிக்கணும் என்று சொல்றாரு. வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 4:24 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன், இயேசு சொன்ன வார்த்தை இது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளணும்? போய் ஆலயத்துல போய் ஆவியோடு உண்மையோடு கடவுளை வாயை திறந்து பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரை தொழு. இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. அப்ப இரண்டாவது, ஏன் எகிப்து தேசத்து அனுபவத்தில் உங்களை வெளியே கொண்டு வருகிறனா, கர்த்தரை ஆராதிப்பதற்கு. என்ன கேட்பாங்க? ஆராதனைக்கு நீ போனியான்னு கேட்பாங்க. நாளைக்கு ஆராதனை போகணுமா சர்ச்சைக்கு? ஆமா, அடுத்தான கேட்கிறாங்க. நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருந்து கர்த்தரை ஆராதிச்சாங்க. 2 நாளாகும் 5:13-14 சாலமோன் ஆண்டவரை கட்டின ஆலயத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மேகத்தை போல ஆலயத்தில் இறங்கினது. அந்த ஆலயத்துக்குள்ளே ஆசாரியர்கள் போய் நிற்க முடியாதபடி தடுமாறுறாங்கன்னா தேவ பிரசன்னம் அசைவாடிச்சு. ஏன் பாடினாங்க, துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க பிள்ளைங்க.
தேவ மகிமை இங்கே இறங்கி வருவதற்காக, தேவனை பாடி துதித்து புகழும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது, விடுவிக்கிறது. அப்ப ஏன் விடுவிக்கிறார்னா ஆராதிப்பதற்கு. மூன்றாவது பாருங்க, ஏன் நம்மை அந்த எகிப்தின் அனுபவத்தில் வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும், கானானியரும் ஏத்தியரும், எமோரியரும் பெரிசியரும், எமோரியரும் பெரிசியரும், ஏவியரும் எபூசியரும் இருக்கிற ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற, நல்லா கேளுங்க, இடமாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி, அதாவது அந்த இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில், நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்ப்பதற்கு. மூன்றாவது, பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு வரும். அப்படின்னா நல்ல செழிப்புள்ள விசாலமான இடத்திற்கு. நல்ல இடுக்கமா இருப்பீங்க. இப்ப அப்படிதான் நிறைய பேர் காலு நீட்ட முடியல, கை நீட்ட முடியல. கிச்சனுக்குள்ள போனா தலை இடிக்குது, கை இடிக்குது, கால் இடிக்குது. பெட்ரூமுக்குள்ள போனா தலை மண்டை உடையுது, சிட் அவுட்ல போனா மூக்கு உடையுது, பாய் ஒரு விரிக்கிறதுக்கும் இடம் இல்லை, பெட்ஷீட் போடுறதுக்கும் இடம் இல்லை, துணி காய போடுறதுக்கும் இடம் இல்லை. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்றோம். ஆண்டு சொல்லாரு, நலமும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும், நலன்னா நல்ல விசாலமான இடத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கு தான் நான் எகிப்திலிருந்து புறப்பட போனேன். அப்படின்னா இது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, இது செழிப்பை குறிக்கிறது. நல்லா கவனமா கேளுங்க. இந்த நாள் உங்களை எகிப்து தேசத்து அனுபவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற அனுபவம் எதற்கு? நான் ஒன்று, இயேசு கடவுள் என்று சொல்வதற்காக. இரண்டாவது, அவரை வாய் திறந்து ஆவியோடும் உண்மையோடும் கைதட்டி பாடி ஆராதிப்பதற்காக. மூன்றாவது, நீங்கள் தரித்திரத்தில் இருப்பதற்கு அல்ல, செழிப்பில் இருப்பதற்கு. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்காக உங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எழுப்பி நிற்போமா? ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் செயலாற்றுகிற நேரம். எல்லாரும் எழும்பி பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்க நின்னாலும் சரி, மைதானத்துக்கு வெளியே நிற்கலாம், அங்காங்கே நீங்கள் மரத்தடியிலேயோ அல்லது மகாலிலேயோ சில கட்டிடங்களுக்கு மேல்பதில் எங்கு நின்றாலும் சரி, இப்போது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிற ஒரு நேரம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு நேரம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள போகிற நேரம். யாரும் இப்போது வெறுமனே இருக்காதிருங்கள். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த அனுபவத்தை போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களை இப்போது விடுதலையாக்க போகிறார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், நான் இயேசுவை கடவுள் என்று நம்புவேன், இயேசுவை கடவுள் என்று சொல்லுவேன். எனக்கு இயேசுதான் கடவுள், எனக்கு இயேசுதான் ஆண்டவர். நான் இத்தனை காலங்கள் அப்படி நான் நம்பவில்லை, இத்தனை காலங்கள் நான் அப்படி வாழவில்லை, எல்லாவற்றையும் நம்பி ஓடினேன். இனி அப்படி அல்ல, எனக்கு கடவுள் ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு என்று நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நான் இயேசுவை இனி ஆராதிப்பேன். நான் இதுவரை இயேசுவை ஆராதித்த அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லை. நான் ஆராதிக்க போனதில்லை, ஆராதிக்க கடந்து சென்றதில்லை. ஏதோ நான் போவேன் வருவேன், ஒரு கூட்டத்தை பார்ப்பேன் வருவேன், ஒரு திருவிழாவை பார்ப்பேன் வருவேன், அவ்வளவுதான். நான் கர்த்தரை பாடி ஆராதித்ததில்லை, துதித்ததில்லை. வாயை திறந்து அவருடைய படைப்புகளை குறித்து நான் மேன்மை பாராட்டினதில்லை. என்னை நடத்துகிற தெய்வத்துக்கு நான் மகிமை செலுத்தினது இல்லை. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்ததில்லை. நான் ஆராதிக்க தவறிவிட்டேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் எகிப்து தேசத்தில் என்னை தூக்கி எடுக்க போகிறார். நான் இனி ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன். இயேசு சொல்லி இருக்கிறாரே, ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று. நான் என் கையிலே வேதத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன் என்று ஒப்பு கொடுங்க. அது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள், இப்படி நீங்கள் ரெண்டு காரியத்தை தீர்மானிக்கும் போது கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். தரித்திரம் மாற போகிறது, வறுமை விலக போகிறது, வேலையில்லாத திண்டாட்டம் மாற போகிறது, வட்டி கடன் மாற போகிறது. கர்த்தர் அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணினார். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் புறப்பட பண்ணதை போல உங்களையும் புறப்பட பண்ணுவதற்கு இந்த கூட்டத்தில் நான் கொண்டு வந்தேன் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எகிப்தின் அனுபவங்கள் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். அடிமைத்தனத்தை கர்த்தர் முறிக்கிறார், அடிமைத்தனத்தை முறிக்கிறார். ஹல்லேலூயா. காயப்படுத்தின அனுபவங்கள் மாறுகிறது, மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத மக்கள் நடுவில் இருக்கிற அனுபவங்களை விட்டு விலகி போகிறது. ஜீவனை கசப்பாக்குற அனுபவங்கள் மாறி போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஆண் வாரிசுகளை இனி பிசாசு அழிப்பது இல்லை. நீங்கள் பெறுகிறதை இனி ஒருவனும் தடை பண்ண போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை சுமை சுமக்க வைத்து உங்களையும் உங்கள்
பிள்ளைகளையோ ஒரு மேன்மையான அனுபவத்தை கொண்டு வர முடியாமல் தடுப்பதில்லை. இனி பாவ சுபாவங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. இத்தனை காலங்களும் குடிகார கூட்டத்துக்குள் இருந்தீர்கள், விபச்சாரம் பண்ணுகிற கூட்டத்துக்குள் இருந்தீர்கள், ரவுடித்தனம் பண்ணுகிற கூட்டத்துக்குள் இருந்தீர்கள். அவர்கள் வந்து அப்படிப்பட்ட கூட்டத்தில் உங்களை கொண்டு போனார்கள். இனி நீங்கள் அப்படி போவதில்லை. இனி நீங்கள் பரிசுத்த கூட்டம், இனி நீங்கள் பரிசுத்த கூட்டம். அதை விட்டு கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதம் நடக்கிறது. மைதானம் முழுவதும் தேவ வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். எகிப்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். காயங்கள் மாறுகிறது, கொடிய வியாதிகள் மாறுகிறது, பிசாசின் கிரியைகள் மாறுகிறது. உங்களை பெருக கூடாது என்று தடைப்படின கட்டுகள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், சாபங்கள் எல்லாம் முறிகிறது. தீய மனிதர்களுடைய எண்ணங்கள் விலகுகிறது, விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரன் திறப்பில் நின்று நான் செபிக்கிறேன். இந்த மைதானத்திலே வந்திருக்கிற ஒலிபெருக்கின் மூலம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எகிப்தின் அனுபவத்தை விட்டு புறப்பட பண்ணுவீராக. ஆண்டவரே, ஜீவனை கசப்பாக்கின அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஏன் இனி வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? எனக்கு புருஷன் இல்லையே, புருஷன் என்னை கைவிட்டு விட்டாரு, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார்களே, நம்பினவர்கள் ஏமாத்தி விட்டார்களே, எனக்கு பிழைப்பதற்கு வழி இல்லையே, வருமானம் இல்லையே, ஐயோ சரீரம் முழுவதும் வியாதி, அதை விடையிலும் செத்து போயிடலாம், என் ஜீவன் எனக்கு நீ தேவையில்லை, மரணத்தை நான் விரும்புகிறேன் என்று வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருண்டாடி, கண்ணோக்கி பாரு. உம்முடைய ஊழியக்காரன் இப்போது ஸ்தானாதிபதியாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறேன், இந்த மக்களுக்காக நிற்கிறேன். இந்த ஜீவனை கசப்பாக்கி இருக்கிற அனுபவம் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஜீவனை கசப்பாக்கின பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து பேசுகிறேன். இவர்களை விட்டு விலகு, இவர்களுடைய குடும்பங்களை விட்டு விலகு, இவருடைய பிள்ளைகளை விட்டு விலகு, இவருடைய வியாபார ஸ்தலங்களை விட்டு விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகு. பொல்லாத பிசாசே, பொல்லாத எகிப்தியனே விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உடைய பிள்ளைகளுடைய காயத்தை கண்ணோக்கி பாருண்டா அப்பா. எகிப்துல உடைய பிள்ளைங்களை அடிச்சு காயப்படுத்தினாங்க. எருசலேமில் இருந்து எரிகோக்கு போன மனுஷனை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றீராக்கி போட்டுட்டு போனாங்க. லேவியனும் ஆசாரியனும் கண்ணும் காணாத போல் போனாங்க. உடைய பிள்ளைகள் அப்படித்தான் வந்திருக்கிறாங்க. நாங்க குற்றுயிரா கிடக்கிறோம், வட்டி கடன்ல சிக்கி நிற்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, வாங்கின வாங்கி கடனை அடைக்க முடியல, வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. எங்களை எல்லாரும் திரும்பி பார்க்காம போறாங்க. இயேசுவே, நீர் சமாரியானாய் வந்து அந்த எரியோக்கு போன மனுஷனை, குற்றுயிராக்கப்பட்ட மனுஷனை உடைய சுய வாகனத்தில் தூக்கி வைத்து காயத்தை கட்டி காயத்தை ஆற்றி சத்திரத்துல கொண்டு பராமரிச்சீங்களே அப்பா. சமாரியனாய் வாங்க இயேசுவே, இவர்களுடைய காயங்களை கட்டும். இதுவரையிலும் ஆசாரியனும் லேவியனும் இவர்கள் குடும்பத்தினர் நண்பர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் உறவினர்களும் உம்முடைய பிள்ளைகளை கட்டு ஒதுங்கி போயிருக்கலாம். நீர் வாரும், உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி எடுத்து உம்முடைய சுய வாகனத்தில் வைத்து சத்திரமாகி உம்முடைய சபையில சேர்த்து நீர் கடவுள் என்றும் உம்மை ஆராதிக்க வைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறணும், செழிப்புண்டாகணும். அப்பா அப்பா, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஹalleluya. ரிகாலா தூரி ஷகா ரபா. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. ஹalleluya. எகிப்திலிருந்து நீங்கள் கானானுக்குள் வந்துகிறபடினால், புறப்பட பண்ணபடினால் தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிங்க. ரபா கபா ரபாலா ரிகாந்த ரிகாலா தூரி ஷபா ரபா லபா ரபா. இப்பொழுது வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து, நீங்கள் பலனடைந்து உலகத்தின் கடைசி வரையும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் சாட்சியை உங்களை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது பலனடைகிறீர்கள்.
ஹalleluya. நன்றியப்பா. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவர். சிலர் மேல ஐஸ் கட்டி வச்ச எப்படி இருக்கும் அப்படி தேவ பிரசனை இறங்குது. சிலர் மேல ஒரு சூடு அடித்த மாதிரி ஆண்டு வல்லம் இறங்கி உணர்வுக்கு தான் அப்படி ஆண்டு செய்யறாரு. சிலருக்குள்ள ஒரு குளிர்ந்த காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. சிலர் மேல யாரோ ஒருவர் தொடுகிற மாதிரி தெரியுது. சிலருக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியுது. நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஒருவர் கூட வருமனை போக கூடாதப்பா. எவ்வளவோ பிரயாசப்பட்டு வந்திருக்காங்க, நம்பி வந்திருக்காங்க. சுகமா போகணும், ஆசிரமமா போகணும். எல்லாரும் இப்போ உங்க வலது கரத்தை உங்க சிரசு மேல வைங்க. ரகலதுரி ஷகரபலபா. இப்படி விசுவாசத்தில் உங்கள் சிரசின் மேல உங்க வலது கைச்சு உங்களை நீங்களை இப்ப ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல உம்முடைய பிரசன்னம் இப்ப இறங்கட்டும். என்னையே நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவளோ சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கரத்தில் உம்முடைய கரத்தை வச்சு நான் ஆசீர்வதிங்க கேளுங்க. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் தன் சிரசில அவங்க கையை வச்சு ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறாங்க. இப்பொழுது என் இயேசுவின் ஆணி வாய்ந்த கரம் அந்த கையில் அமர்வதாக. இப்பொழுது இப்பொழுது இவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். உடைய குடும்பத்தின் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி, நன்றி ஆண்டவர். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்திருக்கிறார். கட்டுகள் உரை எல்லாரும் இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. எல்லாரும் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த. சிலர் தொழில் அதிபர்களாய் மாற போறீர்கள், சிலர் பெரிய வியாபாரிகளாய் மாற போறீர்கள், சில ஸ்தாபனங்களை திறக்க போறீர்கள், சில பிள்ளைகள் உயர்ந்த படிப்பை படிக்க போகிறார்கள், சிலர் வெளிநாடுகளுக்கு உயர்ந்த நிலையிலே உயர்ந்த பணிகளுக்கு போக போகிறார்கள். இந்திய அரசாங்கத்திலே சிலருடைய பிள்ளைகள் உயர்ந்த பதவிகளிலே வரப்போகிறார்கள். தமிழக அரசியல் பணிகளிலே உயர்ந்த பதவிகளில் பிள்ளைகள் வரப்போகிறார்கள். நன்றி. தடைகளை மாற்றிவிட்டார், தடைகளை மாற்றிவிட்டார். ஆண் பிள்ளைகளை கொல்ல நினைத்த ஆவிகளை துரத்தி விட்டார். உங்கள் பிள்ளைகளை அழிக்க நினைத்த ஆவிகள் செயலிழந்து போய்விட்டது. நன்றி அப்பா, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி.